இந்த வீடியோவில் கூறப்படும் கருத்துக்கள் பொதுவெளிகளில் எழுந்துள்ள கேள்விகள் மற்றும் அரசியல் விவாதங்களை அடிப்படையாக கொண்ட பகுப்பாய்வாகும். குறிப்பிடப்பட்ட நபர்கள் அல்லது நியமனங்கள் தொடர்பாக எந்த சட்டவிரோத நடவடிக்கையும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இந்த வீடியோ கூறவில்லை. அதிகாரப்பூர்வ விளக்கங்கள் அல்லது ஆவணங்கள் வெளியாகும் பட்சத்தில் அவற்றையும் சமமாக வெளியிடுவது ஜனநாயகன் நியூஸ் மீடியாவின் ஆசிரியர் கொள்கையாகும். ஜிஓ இல்லாமல் அரசு நியமனங்களா? தாவேகாவை சுற்றும் புதிய சர்ச்சை. வெளிப்படைத்தன்மை எங்கே? வணக்கம், இது ஜனநாயகன் நியூஸ் மீடியா. தமிழக அரசியலில் தற்பொழுது புதிய விவாதமாக உருவெடுத்திருப்பது அரசு நியமனங்களில் வெளிப்படைத்தன்மை குறித்த கேள்விகள்தான். ஜெகதீஷ் பழனிசாமி, விஷ்ணு ரெட்டி, ஜான் ஆரோக்கியசாமி உள்ளிட்டோர் சில அரசு பொறுப்புகளில் நியமிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் அந்த நியமனங்களுக்கு அரசாணை ஜிஓ வெளியிடப்பட்டதா என்ற கேள்வி தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. ஒரு அரசின் செயல்பாட்டில் எந்த நியமனமாக இருந்தாலும் அதற்கான சட்டப்பூர்வ நடைமுறைகள் பின்பற்றப்படுவது மிகவும் முக்கியம். அரசாணை என்பது வெறும் காகிதம் அல்ல, அது ஒரு நிர்வாக நடவடிக்கையின் அதிகாரப்பூர்வ பதிவாகும். யார் நியமிக்கப்பட்டார், எந்த அதிகாரத்தின் கீழ் நியமிக்கப்பட்டார், அவருடைய பொறுப்புகள் என்ன, சம்பளம், அதிகார வரம்பு, பதவிக்காலம் போன்ற அனைத்தும் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டிய ஆவணம்தான் ஜிஓ. இப்பொழுது எழுந்துள்ள முக்கியமான கேள்வி, இந்த நியமனங்களுக்கு அரசாணை வெளியிடப்பட்டதா? வெளியிடப்பட்டிருந்தால் அது பொதுமக்களின் பார்வைக்கு ஏன் வரவில்லை? வெளியிடப்படவில்லை எனில் எந்த நிர்வாக நடைமுறையின் அடிப்படையில் இந்த நியமனங்கள் செய்யப்பட்டன? இந்த கேள்விகள் தான் தற்பொழுது சமூக வலைதளங்களிலும் அரசியல் விமர்சகர்களிடமும் அதிகமாக பேசப்பட்டு வருகின்றன. அதே நேரத்தில் இதுவரை சம்பந்தப்படுத்தப்பட்ட துறைகள் அல்லது அரசின் அதிகாரப்பூர்வ விளக்கம் முழுமையாக வெளியாகவில்லை என்ற விமர்சனமும் எழுந்துள்ளது. எனவே தற்பொழுது நிலவும் விவாதம் என்பது நியமனங்கள் சட்டவிரோதம் என்று நிரூபிக்கப்பட்டுவிட்டது என்பதல்ல, மாறாக அந்த நியமனங்களின் நடைமுறைகள் குறித்து வெளிப்படையான விளக்கம் கோரப்படுகிறது என்பதே முக்கியமான அம்சமாகும். இங்கு இன்னொரு முக்கியமான அரசியல் கேள்வியும் எழுகிறது. தாவேக அரசு உருவாகும் பொழுது வெளிப்படைத்தன்மை, ஊழலற்ற நிர்வாகம், புதிய அரசியல் கலாச்சாரம் என்பதையே தனது முக்கிய வாக்குறுதியாக முன்வைத்தது. அப்படி இருக்க அரசின் முக்கிய நியமனங்கள் தொடர்பாகவே கேள்வி எழுந்தால் அதற்கு உடனடியாக தெளிவான பதில் அளிப்பது அரசின் பொறுப்பாக இல்லையா? ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்பது இயல்பு, ஊடகங்கள் தகவல்களை ஆய்வு செய்வதும் இயல்பு. அதேபோல் அரசின் கடமையும் சந்தேகங்களுக்கு ஆவணங்களுடன் பதில் அளிப்பதுதான். அதுவே நல்லாட்சியின் அடையாளம். இந்த விவகாரத்தில் அரசு அதிகாரப்பூர்வமாக ஜிஓக்களை வெளியிட்டால் அனைத்து சர்ச்சைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இல்லையெனில் இந்த விவாதம் இன்னும் தீவிரமாகும் வாய்ப்பு இருப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். ஒரு ஜனநாயக நாட்டில் வெளிப்படைத்தன்மை என்பது விருப்பம் அல்ல, அது ஒரு நிர்வாக கடமை. மக்கள் கேட்பது ஒரே விஷயம்தான், நியமனங்கள் எந்த நடைமுறையில் செய்யப்பட்டன, அதற்கான அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் எங்கே? இந்த கேள்விகளுக்கான பதிலை அரசு அளிக்கிறதா அல்லது இந்த விவாதம் மேலும் அரசியல் சர்ச்சையாக மாறுகிறதா என்பதை வரும் நாட்களில் கவனிக்க வேண்டியுள்ளது. இந்த விவகாரம் குறித்த உங்கள் கருத்து என்ன? அரசின் அனைத்து முக்கிய நியமனங்களும் கட்டாயம் ஜிஓ மூலம் பொதுமக்கள் பார்வைக்கு வெளியிடப்பட வேண்டுமா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அரசியல், நிர்வாகம் மற்றும் பொதுநலன் தொடர்பாக ஆழமான செய்தி பகுப்பாய்வுகளை தொடர்ந்து பார்க்க ஜனநாயகன் நியூஸ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.